அனைவருக்கும் வணக்கம். நம்ம லாஸ்ட் வீடியோவில் about to பற்றின யூசேஜஸ், எக்ஸாம்பிள் சென்டென்சஸ் எல்லாமே பார்த்தோம். அதை பாஸ்ட் ஃபார்மில் எப்படி யூஸ் பண்ணுறது, கொஷின் ஃபார்மில் எப்படி நம்ம கேட்குறது, ஸோ இந்த மாதிரிலாம் நம்ம பார்த்தோம். இந்த வீடியோவில் நம்ம about to, going toக்கான டிஃப்ரென்ஸ் என்னன்னு பார்க்க போகிறோம். வாங்க லெசனுக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் நம்ம சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துடலாம். கோயிங் டு, அபவுட் டு ரெண்டுக்குமே சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர் ஒரே மாதிரி தான் இருக்க போகுது. சப்ஜெக்ட் ஐ வரப்போ ஆம், கோயிங் டு, வெர்பு 1, ஆப்ஜெக்ட் வரப்போகுது. இதே இது நம்ம அபவுட் டுக்கு என்ன பார்த்தோம்? சப்ஜெக்ட் ஐ வரப்போ ஆம், அபவுட் டு, வெர்பு 1, ஆப்ஜெக்ட். அடுத்து சப்ஜெக்ட் ஹீ, ஷீ, இட் மற்றும் சிங்குலர் நவுன்ஸ் வரப்போ எப்படி வரும்? இஸ் ப்ளஸ் கோயிங் டு, வெர்பு 1, ஆப்ஜெக்ட். இதே இது அபவுட் டுனா கோயிங் டு இருக்க இடத்துல அபவுட் டு வரப்போகுது. ஹீஸ் அபவுட் டு, ஷீஸ் அபவுட் டு. ஸோ அபவுட் டுவோட சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர் நம்ம போன வீடியோலேயே தெளிவாக பார்த்துட்டோம். ஸோ நெக்ஸ்ட்டு இதை தவிர மற்ற சப்ஜெக்ட்ஸ் வரப்போ ஆர் ப்ளஸ் கோயிங் டு, வெர்பு 1, ஆப்ஜெக்ட். இப்போது இதோட டிஃப்ரென்ஸ் என்னன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி கோயிங் டுவை எந்த இடத்துலலாம் நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் ஒன், டு டாக் அபவுட் ஃப்யூச்சர் பிளான்ஸ் அண்ட் இன்டென்ஷன்ஸ். ஃப்யூச்சரில் ஒரு விஷயம் நம்ம பண்ண போகிறோம். ஒரு கார் வாங்க போகிறோம், வீடு வாங்க போகிறோம், இல்லைனா நான் இப்போ லஞ்ச் ப்ரிப்பேர் பண்ண போகிறேன், பிரேக்ஃபாஸ்ட் ப்ரிப்பேர் பண்ண போகிறேன், நான் டாக்டராக போகிறேன், இன்ஜினியராக போகிறேன். ஸோ இந்த மாதிரி ஃப்யூச்சர் பிளான்ஸ், அது மட்டும் இல்லாமல் நம்மளோட இன்டென்ஷன், நம்மளோட நோக்கம், நம்மளோட எண்ணம், இதெல்லாம் சொல்கிறதுக்கு நம்ம இந்த கோயிங் டுவை யூஸ் பண்ணுறோம். இப்போது இதுக்கான எக்ஸாம்பிள் சென்டென்சஸ் நம்ம பார்க்குறப்போ இன்னும் கொஞ்சம் தெளிவாக நம்மளுக்கு புரியும். இப்போ எக்ஸாம்பிள் சென்டென்சஸ் பார்க்கலாம். ஐம் கோயிங் டு மீட் மை ஃப்ரெண்ட் டுமாரோ. நாளைக்கு நான் என்னோடய ஃப்ரெண்டை மீட் பண்ண போகிறேன். ஸோ ஃப்யூச்சரில் நடக்க போகிற, ஃப்யூச்சரில் நான் பண்ண போகிற ஒரு விஷயத்த நான் முன்னவே பிளான் பண்ணிட்டேன். ஸோ இது வந்து ஒரு ப்ரீ பிளான்ட் ஆக்ஷன். இப்போது இதே மாதிரி வேறு எக்ஸாம்பிள் சென்டென்சஸ் பார்க்கலாம். I'm going to prepare lunch. I'm going to prepare breakfast. ஸோ இந்த மாதிரி நான் லஞ்ச் ப்ரிப்பேர் பண்ண போகிறேன். ஸோ தமிழில் நம்ம என்ன சொல்கிறோம்? இது செய்ய போகிறேன், அது செய்ய போகிறேன், கார் வாங்க போகிறேன், டிவி வாங்க போகிறேன். ஸோ இனிமேல் நம்ம பண்ண போகிற ஒரு விஷயம், சரியா? இதை வந்து கோயிங் டு யூஸ் பண்ணி நம்ம சொல்கிறோம். I'm going to be a doctor. I'm going to be a teacher. I'm going to be an engineer. ஸோ இந்த மாதிரி டாக்டராக போகிறேன், டீச்சராக போகிறேன். ஸோ ஃப்யூச்சரில் நடக்க போகிற ஒரு விஷயம் நம்ம முன்னவே பிளான் பண்ணிட்டோம். அடுத்து வேறு எந்த இடத்துல நம்ம இந்த கோயிங் டுவை யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃப்யூச்சர் ப்ரெடிக்ஷன், அதாவது ஃப்யூச்சரில் நடக்க போகிற ஒரு விஷயத்தை பற்றி இப்போவே நம்ம கெஸ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறோம். இப்போது எக்ஸாம்பிளுக்கு ஒரு சென்டென்ஸ் எடுத்துக்கலாம். நம்ம மேட்ச் பார்த்துட்டு இருக்கோம், நம்ம டீம் வந்து நல்லா செமையாக விளையாடிட்டு இருக்காங்க. அப்போ நம்ம சொல்கிறோம் தே ஆர் கோயிங் டு வின், அவங்க ஜெயிக்க போகிறாங்க. ஸோ இப்போ செம்மையாக விளையாடிட்டு இருக்காங்க, அதை பேஸாக வச்சு அவங்க ஜெயிக்க போகிறாங்க அப்படின்ற ஒரு விஷயத்த நம்ம கெஸ் பண்ணுறோம். தே ஆர் கோயிங் டு வின். இப்போ நம்மளோட ஃப்ரெண்ட் இருக்கான், அவன் ஒழுங்காகவே படிக்க மாட்டேங்கிறான். எக்ஸாம் வந்து நாளைக்கு இருக்குது, ஒழுங்காக படிக்க மாட்டேங்கிறான். அப்போ நம்ம சொல்கிறோம் யூ ஆர் கோயிங் டு ஃபெயில். எதை பேஸ் பண்ணி சொல்கிறோம்? அவன் ஒழுங்காக படிக்க மாட்டேங்கிறான் இப்போது. அப்போ நம்ம சொல்கிறோம் நீ ஒழுங்காக படிக்க மாட்டேங்கிற, நீ ஃபெயில் ஆக தான் போகிற. யூ ஆர் கோயிங் டு ஃபெயில். ஸோ இந்த மாதிரி ப்ரெசண்ட்டில் என்ன நடக்குது அப்படிங்கிறத வச்சு ஃப்யூச்சரில் என்ன நடக்கலாம் அப்படிங்கிற இடத்துலையும் நம்ம இந்த கோயிங் டுவை யூஸ் பண்ணலாம். இப்போ இன்னொரு எக்ஸாம்பிள் வந்து மேகமூட்டமாக இருக்குது, மழை வரப்போகுது அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ இப்போது மேகமூட்டமாக இருக்குங்கிற சிச்சுவேஷனை பேஸாக வச்சு மழை வரப்போகுது, மழை வரப்போகிறது, இட் இஸ் கோயிங் டு ரெயின் அப்படின்னு நம்ம கெஸ் பண்ணுறோம். ஸோ இந்த இடத்துலையும் நம்ம கோயிங் டு தான் யூஸ் பண்ணுறோம். ஸோ முக்கியமாக நம்ம ஞாபகம் வச்சுக்க வேண்டியது தமிழ் சென்டென்ஸ் தான். நான் என்னோடய ஃப்ரெண்டை மீட் பண்ண போகிறேன். ஐம் கோயிங் டு மீட் மை ஃப்ரெண்ட். ஐம் கோயிங் டு ப்ரிப்பேர் லஞ்ச். லஞ்ச் ப்ரிப்பேர் பண்ண போகிறேன். ஸோ மழை வரப்போகுது, இட் இஸ் கோயிங் டு ரெயின், அந்த போகிறது, அதை வந்து நல்லா ஞாபகம் வச்சுக்கிறோம். இப்போது நம்ம அபவுட் டு அண்ட் கோயிங் டுக்கான டிஃப்ரென்ஸ் என்னன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் நிறைய எக்ஸாம்பிள் சென்டென்சஸ் பார்க்கலாம். இப்போது தமிழில் நம்ம ஒரு சென்டென்ஸ் எடுத்துக்கிறோம், நான் சமைக்க போகிறேன் அப்படின்னு. இப்போ இதை நம்ம எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? ஐம் கோயிங் டு குக் அப்படின்னாலும் கரெக்டு தான், ஐம் அபவுட் டு குக் அப்படின்னாலும் கரெக்டு தான். இப்போது நான் ஒரு வீடு வாங்க போகிறேன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஐம் கோயிங் டு பை அ நியூ ஹவுஸ்னாலும் கரெக்டு தான்,
ஐம் அபவுட் டு பை அ நியூ ஹவுஸ்னாலும் கரெக்டு தான். அப்போ இது ரெண்டுத்துக்கும் இருக்க வித்தியாசம் என்ன அப்படின்னா, அபவுட் டு யூஸ் பண்ணுறப்போ அந்த சென்டென்ஸ் எதை குறிக்குது அப்படின்னா, இம்மீடியட் ஃப்யூச்சர், வெரி நியர் ஃப்யூச்சர், வித்தவுட் டிலே நம்ம உடனே பண்ண போகிறோம். ஐம் அபவுட் டு குக், நான் சமைக்கிறதுக்கு எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டேன். இப்போது கேட்குறாங்க யாராவது என்ன பண்ண போகிற அப்படின்னு சொல்லிட்டு, ஐம் அபவுட் டு குக், நான் சமைக்க போகிறேன், எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டேன். இது ஐம் கோயிங் டு குக் அப்படின்னா அதுவும் நான் சமைக்க போகிறேன்னு தான் அர்த்தம், ஃப்யூச்சர் தான். ஆனால் இம்மீடியட் ஃப்யூச்சர் கிடையாது, உடனடியாக நடக்க போகிற ஒரு விஷயம் கிடையாது. நான் சமைக்க போகிறேன், அப்புறமா சமைப்பேன் மெதுவாக. ஸோ அந்த மாதிரி சொல்கிறதுக்கு ஐம் கோயிங் டு குக். உடனடியாக நான் இப்போ அடுத்த செகண்டே பண்ண போகிறேன் அப்படிங்கிறப்போ ஐம் அபவுட் டு குக். இப்போது இன்னொரு எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் இருக்குது. ஐம் கோயிங் டு பை அ நியூ ஹவுஸ், ஐம் அபவுட் டு பை அ நியூ ஹவுஸ். இப்போது இந்த ரெண்டு சென்டென்ஸ்க்கும் என்ன டிஃப்ரென்ஸ்? அபவுட் டுனா நான் உடனடியாக வாங்க போகிறேன், இப்போ நான் வீடு வாங்குறதுக்கான எல்லா பிளானும் பண்ணிட்டேன், அதுக்கான ஸ்டெப்ஸ் எல்லாமே நான் எடுத்துட்டேன், உடனடியாக நான் வாங்க போகிறேன். ஸோ அந்த இடத்துல நம்ம அபவுட் டு யூஸ் பண்ணணும். ஐம் அபவுட் டு பை அ நியூ ஹவுஸ். இது ஐம் கோயிங் டு பை அ நியூ ஹவுஸ்னால் நான் ஃப்யூச்சரில் வாங்க போகிறேன். ஸோ வீடு வாங்க போகிறதுக்கான எந்த ஸ்டெப்ஸும் நான் எடுக்கலை. இருந்தாலும் நம்மக்கிட்ட ஒரு பிளான் இருக்கும்ல, நம்ம ஃப்யூச்சரில் இது வாங்கணும், அது வாங்கணும், இது பண்ணணும். ஸோ அந்த மாதிரியெல்லாம். ஸோ அந்த இதை குறிப்பிட நம்ம கோயிங் டு யூஸ் பண்ணுறோம். ஐம் கோயிங் டு பை அ நியூ ஹவுஸ், ஐம் கோயிங் டு பை அ நியூ கார். ஸோ இப்போதைக்கு என்கிட்ட காசு இல்லை, எதுவும் இல்லை, அதுக்கான ஸ்டெப்ஸ் நான் எதுவும் எடுக்கலை. ஆனால் இருந்தாலும் ஃப்யூச்சரில் நான் வாங்க போகிறேன். ஸோ அந்த மாதிரி சொல்கிறப்போ கோயிங் டு. ஆனால் எல்லா ஏற்பாடுகளும் பண்ணிவிட்டு நான் இப்போவே வாங்க போகிறேன், என்கிட்ட எல்லா காசு இருக்குது, எல்லா ஸ்டெப்ஸும் நான் அதுக்கு எடுத்துட்டேன், உடனடியாக வாங்க போகிறேன் அப்படிங்கிற இடத்துல அபவுட் டு. ஐம் அபவுட் டு பை அ நியூ கார். ஸோ அவ்வளோதான். இப்போது அபவுட் டுவில் நம்ம சில எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தோமா, அதை நம்ம இப்போ எடுத்துக்கலாம். தே ஆர் அபவுட் டு க்ளோஸ் த ஷாப். அடுத்து தே ஆர் கோயிங் டு க்ளோஸ் த ஷாப். நம்ம ஃப்ரெண்டு வந்து நம்மளுக்கு ஃபோன் பண்ணி சொல்கிறான், நீ இந்த கடையில் ஏதோ வாங்கணும்னு சொன்னியே, கடை மூட போகிறாங்க, சீக்கிரம் வா. ஸோ அந்த கடைக்காரங்க வந்து கடையை மூடுறதுக்கு எல்லா ஏற்பாடும் பண்ணிவிட்டு திங்ஸ் எல்லாம் எடுத்து வச்சுட்டு இருக்காங்க. ஸோ அப்போ வந்து கடை மூட போகிறாங்க, சீக்கிரம் வான்னு சொல்கிறதுக்கு தே ஆர் அபவுட் டு க்ளோஸ் த ஷாப். தே ஆர் கோயிங் டு க்ளோஸ் த ஷாப்னா என்ன? அவங்க யூஸ்வலாக 5 மணிக்கு தான் கடை மூடுவாங்க. ஸோ இப்போ 5 மணி ஆயிடுச்சு, அவங்க கடை மூட போகிறாங்க, சீக்கிரம் வா அப்படின்னு சொல்கிற இடத்துல நம்ம கோயிங் டு யூஸ் பண்ணுறோம். ஸோ கடை மூடுறதுக்கான எந்த ஏற்பாடும் அவங்க பண்ணலைனாலும் நம்ம சும்மா சொல்லுவோம்ல, கடை மூட போகிறாங்க, சீக்கிரம் வா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த இடத்துல தே ஆர் கோயிங் டு க்ளோஸ் த ஷாப். இதே மாதிரி த மூவி இஸ் அபவுட் டு எண்ட், த மூவி இஸ் கோயிங் டு எண்ட். இப்போது இங்கே என்ன டிஃப்ரென்ஸ் நமக்கு இருக்குது? த மூவி இஸ் அபவுட் டு எண்டுனா அவ்வளோதான், நம்ம கிளைமேக்ஸ் சீன் வந்துட்டோம், லாஸ்ட் சீன் முடிய போகுது. அப்படிங்கிறப்போ நம்ம வீட்டில் ஃபோன் பண்ணி கேட்குறாங்க, எப்போ வருவ, இவ்வளோ நேரம் ஆச்சு என்னன்னு கேட்குறப்ப த மூவி இஸ் அபவுட் டு எண்ட், அவ்வளோதான், லாஸ்ட் சீன் வந்துட்டோம், முடிய போகுது, நான் வந்துடுவேன் அப்படின்னு சொல்கிறப்போ த மூவி இஸ் அபவுட் டு எண்ட். இது இப்போ தான் இன்டர்மிஷன் வந்திருக்கு, இருந்தாலும் நம்ம சொல்வோம்ல, படம் முடிய போகுது, சீக்கிரம் வந்துடுவேன். ஸோ அந்த டைமில் த மூவி இஸ் கோயிங் டு எண்ட். ஸோ அவ்வளோதான், அபவுட் டு கோயிங் டு. அந்த டைம் டியூரேஷன் தான், உடனடியாக நடக்க போகிற இம்மீடியட் ஃப்யூச்சரை குறிக்கிறது அபவுட் டு. அண்ட் கோயிங் டுனா நாட் வெரி சூன், கொஞ்சம் லேட்டாக, நாளைக்கா இருக்கலாம், நாளான்னைக்கு இருக்கலாம், இல்லை அடுத்த வருஷமாக இருக்கலாம், எப்போ வேணால் இருக்கலாம். ஸோ அந்த டைம் கேப் தான் இது ரெண்டுத்துக்கும் இருக்க டிஃப்ரென்ஸ். உடனடியாக நடக்க போகுது, டைம் கேப் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படின்னா அது அபவுட் டு. இது டைம் கேப் வந்து அதிகமாக இருக்குது அப்படின்னா அது கோயிங் டு. இப்போது கோயிங் டு வச்சு நம்ம நிறைய எக்ஸாம்பிள் சென்டென்சஸ் பார்க்கலாம். நம்மளோட பிளான்ஸை பேசுகிறப்போ நம்ம என்னெல்லாம் சொல்வோம்? ஐம் கோயிங் டு டாக், ஐம் கோயிங் டு டான்ஸ், ஐம் கோயிங் டு சிங், பாட்டு பாட போகிறேன், டான்ஸ் ஆட போகிறேன். இந்த மாதிரி நம்மளோட பிளான்ஸை சொல்கிறப்போ ஐம் கோயிங் டு டாக். ஐம் கோயிங் டு கெட் அப் அட் 5 o'clock, நான் 5 மணிக்கு எழுந்திரிக்க போகிறேன். ஐம் கோயிங் டு ஸ்லீப் அட் 9 o'clock, நான் 9 மணிக்கு தூங்க போகிறேன். ஸோ இந்த மாதிரி நம்மளோட பிளான்ஸை நம்ம சொல்லுவோம். ஸோ இந்த மாதிரி அடுத்தவங்களோட பிளானை சொல்கிறதுக்கு ஹீ இஸ் கோயிங் டு கோ டு ஸ்கூல், ஹீ இஸ் கோயிங் டு டான்ஸ், ஹீ இஸ் கோயிங் டு சிங், அவன் ஸ்கூல் போக போகிறான், அவன் பாட்டு பாட போகிறான். ஸோ இந்த மாதிரி மற்றவங்களோட பிளான்ஸை சொல்கிறப்போ சப்ஜெக்ட் வேறு வருது. ஷீ இஸ் கோயிங் டு டான்ஸ், அவள் டான்ஸ் ஆட போகிறா. இப்போ வேறு எக்ஸாம்பிள் என்ன சொல்லலாம்? ஐம் கோயிங் டு மீட் ஹர் டுமாரோ, நான் நாளைக்கு அவளை மீட் பண்ண போகிறேன்.
ஐம் கோயிங் டு அப்லோட் அ வீடியோ. நான் ஒரு வீடியோ அப்லோட் பண்ண போகிறேன். ஸோ இது இம்மீடியட்டாக கிடையாது, நான் அப்லோட் பண்ண போகிறேன். அது இன்றைக்கி சாயந்தரமாக இருக்கலாம், நாளைக்காக இருக்கலாம், எப்போ வேணால் இருக்கலாம். ஐம் கோயிங் டு அப்லோட் அ வீடியோ. இது ஐம் அபவுட் டு அப்லோட் அ வீடியோனா நான் வீடியோலாம் எடிட் பண்ணி வச்சுட்டேன் எல்லாமே, இதோ உடனடியாக நான் அப்லோட் பண்ண போகிறேன். ஸோ அந்த இடத்துல ஐம் அபவுட் டு அப்லோட் அ வீடியோ. மை பிரதர் இஸ் கோயிங் டு கில் மீ. என்னோட அண்ணன் என்னை கொல்ல போகிறான். இப்போ ஏதாவது ஒரு திங்ஸ் எடுத்து விளையாண்டு உடச்சிட்டோன்னு வச்சுக்கோங்க அவனோட பொருளை. ஸோ அப்போ நம்ம சொல்லுவோம் இல்லையா, என்னை கொல்ல போகிறான், இந்த மாதிரி அவனோட பொருளை உடச்சிட்டேன், என்னை கொல்ல போகிறான். ஸோ அந்த மாதிரி சொல்கிறப்போ மை பிரதர் இஸ் கோயிங் டு கில் மீ. ஐம் கோயிங் டு ஸ்டே ஹோம். நான் வீட்டிலே தான் இருக்க போகிறேன், நான் எங்கேயும் போகல. ஸோ அந்த மாதிரி சொல்கிறப்போ ஐம் கோயிங் டு ஸ்டே ஹோம். தே ஆர் கோயிங் டு அடாப்ட் அ சைல்டு. அவங்க ஒரு குழந்தைய தத்தெடுக்க போகிறாங்க. ஸோ அந்த மாதிரி சொல்கிறப்போ தே ஆர் கோயிங் டு அடாப்ட் அ சைல்டு. தே ஆர் கோயிங் டு கெட் மேரீடு. அவங்க கல்யாணம் பண்ணிக்க போகிறாங்க. அந்த மாதிரி சொல்கிறப்போ தே ஆர் கோயிங் டு கெட் மேரீடு. இப்போது நெகட்டிவ் ஃபார்மில் எப்படி பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஐம் நாட் கோயிங் டு டாக் டு யூ. நீ ஏன் சும்மா ஃபோன் பண்ணிகிட்டே இருக்க, நீ எவ்வளோ ஃபோன் பண்ணாலும் நான் உன் கூட பேச போகிறது இல்லை. அந்த மாதிரி சொல்கிறப்போ ஐம் நாட் கோயிங் டு டாக் டு யூ. ஹீ இஸ் நாட் கோயிங் டு பிலீவ் யூ. அவன் உன்னை நம்ப போகிறது இல்லை. ஸோ ஏன் இப்படி நடிச்சிட்டு இருக்க, நீ எவ்வளோ தான் உண்மை பேசுகிற மாதிரி நடித்தாலும் அவன் உன்னை நம்ப போகிறது இல்லை. அந்த மாதிரி சொல்கிறப்போ he is not going to believe you. they are not going to eat. நீ அவங்களுக்காக இவ்வளோ செஞ்சுட்டு இருக்க, அவங்க எப்படியும் சாப்பிட போகிறது இல்லை. ஸோ அந்த மாதிரி சொல்கிறப்போ they are not going to eat. அவங்க சாப்பிட போகிறது இல்லை. ஸோ தமிழில் நம்ம எந்த மாதிரி பேசுகிறோன்னு சென்டென்ஸ் ஞாபகம் வச்சுக்க போகிறோம். நான் வீடியோ அப்லோட் பண்ண போகிறேன், அவங்க கூட பேச போகிறேன், மீட் பண்ண போகிறேன், விளையாட போகிறேன். ஸோ அந்த இதை ஞாபகம் வச்சுக்கிறோம். அதே மாதிரி நெகட்டிவில் நான் போகிறது இல்லை, விளையாட போகிறது இல்லை, வீடியோ அப்லோட் பண்ண போகிறது இல்லை, உங்க கூட பேச போகிறது இல்லை. ஸோ இந்த மாதிரி சொல்கிறப்போ நெகட்டிவ் ஃபார்மில் வரப்போகுது. நெகட்டிவ் ஃபார்மில் சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்க போகுது, கோயிங் டுக்கு முன்னாடி நாட் மட்டும் சேர்த்துக்கிறோம். they are not going to play, they are not going to eat, he is not going to believe you. அந்த மாதிரி நாட் மட்டும் நம்ம சேர்த்துக்கிறோம். கொஷின் ஃபார்ம் எப்படி இருக்கும்னு பார்க்கலாம். ஐம் கோயிங் டு பை அ நியூ கார் அப்படின்னு ஒரு சென்டென்ஸ் இருக்குது. இப்போ இதுக்கு கொஷின் ஃபார்ம் நம்ம எப்படி கேட்கலாம், நீ கார் வாங்க போறியா? அப்போ இதுக்கு சென்டென்ஸ் எப்படி வரும், ஆர் யூ கோயிங் டு பை அ நியூ கார்? நீ கார் வாங்க போறியா, போகிறாயா? ஸோ அந்த மாதிரி கேட்குறப்போ கொஷின் ஃபார்மில் சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர் இந்த மாதிரி வரும். இதே சென்டென்ஸில் சப்ஜெக்டை மாற்றி போட்டு அவன் கார் வாங்க போகிறானா, அவன் வீடு வாங்க போகிறானா? ஸோ அந்த மாதிரி கேட்குறப்போ இஸ் ஹீ கோயிங் டு பை அ நியூ கார், இஸ் ஹீ கோயிங் டு பை அ ஹவுஸ்? ஸோ அவன் கார் வாங்க போகிறானா, அவன் வீடு வாங்க போகிறானா, அவன் மீட் பண்ண போகிறானா? ஸோ இந்த மாதிரி கொஷின் ஃபார்மில் நம்ம கேட்டுக்கலாம். இப்போது WH கொஷனுக்கு சில எக்ஸாம்பிள் சென்டென்சஸ் பார்க்கலாம். வாட் ஆர் யூ கோயிங் டு டூ டுடே? இன்னைக்கு நீ என்ன பண்ண போகிற? வாட் ஆர் யூ கோயிங் டு டூ டுடே? இன்னைக்கு நீ என்ன பண்ண போகிற? நாளைக்கு நீ என்ன பண்ண போகிற அப்படிங்கிறப்போ டுடே எடுத்துகிட்டு டுமாரோ போட போகிறோம். வாட் ஆர் யூ கோயிங் டு டூ டுமாரோ? நாளைக்கு நீ என்ன பண்ண போகிற? ஸோ இந்த மாதிரி WH ஃபார்மில் நம்ம கேட்டுக்கலாம். இப்போ வேறு எக்ஸாம்பிள் என்ன பார்க்கலாம். இப்போது நம்மளோட ஃப்ரெண்டுக்கு பர்த்டே வருது. அப்போ வந்து நமக்குள்ளே டிஸ்கஸ் பண்ணிக்கிறோம், நீ என்ன கிஃப்ட் வாங்க போகிற, நீ என்ன கிஃப்ட் வாங்க போகிற அப்படின்னு சொல்லிட்டு டிஸ்கஸ் பண்ணிக்கிறோம். இது எப்படி நம்ம கேட்கலாம், வாட் ஆர் யூ கோயிங் டு பை ஃபார் ஹிஸ் பர்த்டே? அவனோட பர்த்டேக்கு நீ என்ன கிஃப்ட் வாங்க போகிற? ஸோ இந்த மாதிரி கேட்குறப்போ நம்ம இந்த சென்டென்ஸை யூஸ் பண்ணிக்கலாம். இப்போது ஒருத்தவங்க நம்மக்கிட்ட வந்து சொல்கிறாங்க, நான் ஒரு நியூ பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறேன் அப்படின்னு. ஐம் கோயிங் டு ஸ்டார்ட் அ நியூ பிஸ்னஸ் அப்படின்னு நம்மக்கிட்ட சொல்கிறாங்க. அப்போ நம்ம கேட்குறோம், எப்போ ஸ்டார்ட் பண்ண போகிற அப்படின்னு கேட்போமா. வென் ஆர் யூ கோயிங் டு ஸ்டார்ட் அ நியூ பிஸ்னஸ்? எப்போ நீ ஸ்டார்ட் பண்ண போகிற? ஸோ வென்னுனா எப்பொழுது, அது நம்மளுக்கு நல்லா தெரியும். ஸோ வென் ஆர் யூ கோயிங் டு ஸ்டார்ட் அ பிஸ்னஸ்? இப்போது மேட்ச் நடந்துகிட்டு இருக்குது. ஸோ எல்லாருக்குள்ளேயும் ஒரு பயம் இருக்கும், யார் ஜெயிக்க போகிறது, யார் ஜெயிக்க போகிறது, இந்த டீம் ஜெயிக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பயம் இருக்கும். ஸோ இதை எப்படி நம்ம கோயிங் டு வச்சு கொஷின் ஃபார்ம் பண்ணலாம். ஹூ இஸ் கோயிங் டு வின்? யார் ஜெயிக்க போகிறது? ஹூ இஸ் கோயிங் டு வின்? இப்போது அடுத்த எக்ஸாம்பிள், நம்ம ஸ்கூல்லலாம் ஏதாவது கதை ரீட் பண்ணுறப்போ எல்லோரும் லைனாக ஒரு லைனாக ரீட் பண்ணிகிட்டே வருவோமா. அப்போ டீச்சர் கேட்குறாங்க,
அடுத்த லைன் யார் ரீட் பண்ண போகிறது? Who is going to read the next line? அடுத்த லைன் யார் ரீட் பண்ண போகிறது அப்படின்னு கேட்குறப்போ who is going to read the next line. ஸோ அந்த தமிழ் வார்த்தையை நல்லா ஞாபகம் வச்சுக்க போகிறோம். அடுத்து who is going to answer my question? என்னோடய கொஷனுக்கு யார் ஆன்சர் பண்ண போகிறீங்க? ஸோ அந்த மாதிரி கேட்குறப்போ who is going to answer my question? என்னோடய கொஷனுக்கு யார் ஆன்சர் பண்ண போகிறீங்க? ஸோ இந்த எக்ஸாம்பிள் சென்டென்சஸ்லாம் நம்ம அடிக்கடி யூஸ் பண்ணி பேசிகிட்டே இருக்கணும். இதை பேஸாக வச்சு நம்மளே நிறைய சென்டென்சஸ் ஃபார்ம் பண்ணணும். ஸோ இது வரைக்கும் நம்ம பார்த்ததில் கோயிங் டு அபவுட் டு என்ன புரிஞ்சது? அபவுட் டுனா உடனடியாக நடக்க போகிற ஒரு விஷயம், இம்மீடியட் ஃப்யூச்சர், வெரி நியர் ஃப்யூச்சர், ஓகேவா? வெரி சூன், உடனடியாக நடக்க போகிற ஒரு விஷயம். இது கோயிங் டுனா என்ன வரப்போகுது? நாட் வெரி சூன், உடனடியாக நடக்க போகிற ஒரு விஷயம் கிடையாது. ஃப்யூச்சரில் நடக்க போகிற ஒரு விஷயம், பட் உடனடியாக கிடையாது. கோயிங் டு எந்தெந்த இடத்துல யூஸ் பண்ணுறோம்? ஃப்யூச்சர் பிளான்டு ஆக்ஷன், அது மட்டும் இல்லாமல் ஃப்யூச்சர் ப்ரெடிக்ஷன் பேஸ்ட் ஆன் ப்ரெசன்ட் சிச்சுவேஷன். ஸோ இங்கெல்லாம் நம்ம கோயிங் டுவை யூஸ் பண்ணுறோம். ஸோ அவ்வளோதான். இந்த லெசன் யூஸ்ஃபுல்லாக இருந்ததா இல்லையா அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ.